ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் இருந்து மிக முக்கியமான 3 பெரிய அப்டேட்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரமலான் புதிய சட்டங்கள் பற்றியும், வீட்டில் சமைச்சு விற்பனை பண்ணுறதை தடை பண்ணியிருக்காங்க அதை பற்றியும், போதைப் பொருள் வழக்கில் கைது பண்ணியிருக்கதை பற்றியும் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3மே உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரமலான் புதிய விதிமுறைகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல ரமலான் சம்பந்தமான முக்கியமான அப்டேட் என்னன்னா, வெளி மைக் தடை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வருட ரமலான்ல மசூதிக்கு வெளியே மைக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளியில சத்தமாக தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மசூதிக்குள் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நன்கொடை வசூல் தடை பண்ணியிருக்காங்க. ரமலானில் சாலையில் சந்தா வசூல் பண்ணுறது, மசூதிக்கு வெளியே பணம் கேட்பது, வீடு வீடாக சென்று கேட்பது, இது எல்லாமே முழுமையாக தடை பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக வங்கி கணக்கு மூலமாக மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, இப்தார் அனுமதி கொடுத்துருக்காங்க. இது நல்ல செய்தி. மசூதி வளாகத்தில் இப்தார் கொடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இலவச உணவு பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சத்தம் போடக்கூடாது, ஒழுங்கு முறையில் நடக்கணும், கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கணும், இது எல்லாமே கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இமாம் அப்புறம் முஅத்தின்கள் இவங்களுக்கு அறிவுரை. இமாம் மற்றும் முஅத்தின்கள் அரசு விதிகளை கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த விதிகள் இவ்வளவு கடுமையா இருக்கு அப்படின்னா, சத்தம் குறைப்பு, அப்புறம் போக்குவரத்து பிரச்சனை, மருத்துவமனை அருகே அமைதி, பொதுமக்கள் வசதிக்காக தான் இந்த சட்டங்கள் இவ்வளவு கடுமையா இருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வெளியில மைக் இருக்கும், சந்தா வசூல் சுதந்திரமா நடக்கும், கட்டுப்பாடு குறைவா தான் இருந்துச்சு. இதனால பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, வீட்டில் உணவு விற்பனை தடை பண்ணியிருக்காங்க. வீட்டில் சமைச்சு உணவு விற்பனை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தடை போட்டிருக்காங்க. வீட்டில் சமைச்சு அதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஆன்லைன் மூலமாக விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா அது சட்டவிரோதம். அதுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா, அதில் பிடிபட்டீங்க அப்படின்னா கைது பண்ணுவாங்க, அபராதம் போடுவாங்க, வழக்கு போடுவாங்க, அப்புறம் டிப்போர்ட் வர சான்ஸ் இருக்குது. எதுக்காக தடை பண்ணியிருக்காங்கன்னா, சுகாதாரம் குறைவாக இருக்கிறதுனாலையும், விஷ உணவு அபாயம் இருக்கிறதுனாலையும், லைசன்ஸ் இல்லாமல் விற்பனை பண்ணக்கூடாது, அதனாலையும், வரி பிரச்சனை இருக்கிறதுனாலையும் தான் மக்கள் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். அதை கருதி தான் தடை பண்ணியிருக்காங்க. முன்னாடி என்ன நிலை இருந்துச்சுன்னா, இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முழு குழு சோதனை பண்ணுறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க. சட்டப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான லைசன்ஸ் இருக்கணும், கமர்ஷியல் கிச்சன் இருக்கணும், அனுமதி இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியும். தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் வழக்கில் 16 பேர் கைது பண்ணியிருக்காங்க. வேற நாடுகளை சேர்ந்தவங்க தான் அந்த 16 பேர். ஹெராயின், கோகெயின், மாத்திரைகள் கடத்தல் செய்ததால கைது பண்ணியிருக்காங்க. இந்த புதிய சட்டத்துல குவைத்ல தூக்கு தண்டனை வழங்குறாங்க, ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கறாங்க, கருணை எதுவும் கிடையாது. ஏன் இவ்வளவு கடுமையா பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா, இளைஞர்களோட பாதுகாப்புக்காகவும், குற்றங்களை குறைக்கிறதுக்காகவும், சமூக பாதுகாப்புக்காகவும் தான். பழைய சட்டத்துல பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, சிறையில போடுவாங்க, அப்புறம் நாடு கடத்துவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை தான். இது ரொம்பவே ஆபத்தானது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கவனமா இருங்க. டிரைவர்கள், டெலிவரி பாய்ஸ், புதிய விசால வந்தவங்க யாருடைய பார்சலையுமே எடுக்காதீங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சட்டப்படி வேலை பாருங்க. சந்தேகமான பொருளை வச்சுக்காதீங்க. வீட்டு பிசினஸ் பண்ணாதீங்க. விதிமுறையை பின்பற்றுங்க. இந்த தகவல் இந்தியர்கள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை தான். எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பார்த்திருக்கோம்னா, ரமலான் விதிகள் பத்தி பார்த்திருக்கோம், உணவு விற்பனை தடை பார்த்திருக்கோம், ட்ரக்ஸ் பத்தின கேஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.